வணக்கம். இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோமாஸ் பார்க்க போகிறோம். வாங்க சோமாஸ் எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1 கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் போல் ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன், நல்லா 5 ஏலக்காயை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். சோமாஸ் செய்ய ப்ராசஸ். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்த மைதா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மைதாக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைதாவும் சால்ட்டும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம நல்லா கெட்டியான மாவு பதத்தை நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தெளிச்சு தான் பிணையணும். சோமாஸுக்கு ரொம்ப இலகன பதத்தில் மாவு பிணையக்கூடாது. மாவை பாருங்கள், நல்லா அழுத்தமான பதத்தை நம்ம மாவை பிணைஞ்சி வச்சாச்சு. 15 நிமிஷம் போல் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஊறட்டும். இந்த மீன் வயலில் வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க. பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் போல் நெய் விற்றுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு 3 நாளில் காலி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம நெய் விற்றுக்கலாம். ரொம்ப நாள் பண்டு வந்து 1 வாரம் போல் வச்சுக்கிற போல் இருந்தால் நெய்யெலாம் விட தேவையில்ல, டேரெக்டாக நம்ம ரவையை கொத்தி வறுத்துக்கலாம். ஸோ ரவையை வந்து நம்ம மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ரவை எந்த அளவுக்கு வறுப்படுதோ அந்த அளவுக்கு தான் பூர்ணம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ரவையை வந்து மிதமான தீயில நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ ரவை பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு இருக்குது. இன்னும் கூட நம்மளுக்கு 1 நிமிஷம் போல் ரவை வந்து நல்லா வறுப்படணும் மிதமான தீயில. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை சேர்க்குறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. ரவையை எடுத்து கொத்தணும், நல்லா உதிரியாக ரவை கொத்தணும். நம்மளுக்கு இன்னும் ஒரு 45 செகண்ட்ஸ் கூட நம்ம ரவையை வறுத்தா போதும். மிதமான தீயில வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா ரவையோட நிறமும் மாறிடும், அதே நேரத்தில் கரிஞ்சி போயிடும், நம்மளுக்கு டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும். பாருங்கள், நம்மளுக்கு ரவை வந்து நல்லா வறுப்பத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு ரவையை எடுத்து கொத்திட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ரவையை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது வந்து ரவை வந்து சூடாக இருக்கிறச்சே நம்ம என்ன பண்ணலாம், தட்டி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். ரவையை வந்து வறுத்து எடுத்து கொத்துண்டுமே இந்த ப்ராசஸ் செய்யணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பூர்ணம் தயார் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா இது கூடவே வந்து தேங்காயை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்குறேன். ஸோ வாங்க, 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த மாவை தடுத்து சோமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு நம்மளுக்கு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மைதா வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம மேக் பண்ணிவிட்டு நல்லா தோவை வந்து நம்ம சப்பாத்தி கத்தியில் வச்சு நல்லா பரப்பி எடுக்கலாம் மாவை. ஸோ சின்ன சின்ன பால்ஸை நம்ம பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பால் எடுத்து நம்ம நல்லா பூரிக்கு விரிக்கிறது போல் நம்ம மாவை வந்து நல்லா விரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தின்னாக நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட திக்னஸ் இருக்கக்கூடாது. திக்னஸ் இருந்தால் நம்மளுக்கு சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்காது, சாஃப்டாக கிடச்சிடும். ஸோ நல்லா தின்னாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம எவ்வளோ தின்னாக ரோல் பண்ணியிருக்கோன்னு. எவ்வளோ முதல் நம்ம தின்னாக ரோல் பண்ணோம். இப்போ வாங்க நம்ம ஸ்டஃப் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஸ்டஃப் வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண பூர்ணம். இப்போ நம்ம ஸ்டஃப் வச்சாச்சு. இப்போ நம்ம சோமா ஷேப் நம்ம பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பகுதி அப்படியே ஆஃபாக நம்ம மடிச்சிடலாம். ஆஃபாக மடிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி வைத்தாச்சு. இப்போ வந்து சோமாஸ் கட்டர் சொல்லி தனியாகவே விற்பாங்க ஸ்பூனு. ஸோ அதை வச்சுட்டு இப்போ நம்ம சோமாஸை கட் பண்ணிடலாம். நல்லா லெவலாக ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சோமாஸை. சோமாஸு கட்டரை வச்சுட்டு நம்ம சோமாஸை கட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்துகிட்டு நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம இன்னும் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னொரு சோமாஸை எப்படி ஷேப் பண்ணுறது நான் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம்.
நல்லா தின்னாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் வச்சிடலாம். நம்ம சோமாஸுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாவை பரப்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப் வைக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி பரப்பிருக்கிற அளவுக்கு நல்லா 2 ஸ்பூன் போல் ஸ்டஃப் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம மாவை வந்து 2ஆக மடிச்சிடலாம். அழகாக நம்ம ஒரு பாதியை சோமாஸை மடிச்சிட்டு நம்ம நல்லா அமுக்கி விட்டுடணும், பஞ்ச் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா நம்ம சோமாஸ் கத்தரை வச்சு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து சோமாஸை கத்தரை வச்சுட்டு சோமாஸை நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், சைஸுக்கு. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே போலேயே நம்ம ரிமைனிங் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சோமாஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம போய் சோமாஸு பொரிக்கிறத நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து நான் பாதி பாத்திரம் அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு ஏறி இருக்கணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிடவும் கூடாது, எண்ணெய் காயாமல் இருக்கக்கூடாது. வடை தத்தி போடுற பதத்தை நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண இந்த சோமாஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது போல் நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். பாத்திரம் வந்து நிறைய போது நம்ம சோமாஸ் சேர்க்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தை வந்து அட் டைமில் 3 சோமாஸ் தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா அட் டைமில் வந்து நம்ம 5லேருந்து 10 சோமாஸ் கூட நம்ம விட்டு எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சோமாஸாக நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண மாற்றோன்னா சோமாஸ்லேருந்து ஸ்டஃப் வந்து நம்மளுக்கு வெளியே வராது. இன்கேஸ் வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து பஞ்ச் பண்ணலன்னா ஸ்டஃப் எல்லாமே வந்து எண்ணெயாக பிரிஞ்சு வந்துடும். சோமாஸ் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் எடுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். ஸோ பாருங்கள், நம்மளோட சோமாஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த கலருக்கு வந்துடுமே நம்ம சோமாஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு பட்டர் பேப்பரில் வச்சிடலாம், இல்லைனா வந்து வடிகட்டியில் வச்சுக்கலாம். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆஃப் சோமாஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 by 1 மிதமான தீயில் நம்ம வச்சுட்டு சோமாஸை வந்து 1 by 1 ஆட் பண்ணணும். ஒரு சோமாஸ் போட்டு மேலே வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சோமாஸை சேர்க்கணும். மிதமான தீயில் இதுவும் நல்லா கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சோமாஸ் எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா சோமாஸுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த தீபாவளி ஸ்பெஷலில் உங்களுக்காக வேண்டி நான் சோமாஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த தீபாவளிக்கு இந்த சோமாஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் கட்டாயமாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்.